திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு பன்னிரு திருமுறை பாராயணம் திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே பன்னிரு திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே 2ஆம் திருமுறை ஞானசம்பந்தரை ஏற்றி 2ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவநகம் அருளரசு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று எப்பொழுதும் போல நம்ம நிகழ்ச்சியை திருப்பள்ளி எழுச்சியோடு துவங்குவோம் என்று கூறி நிகழ்ச்சிக்குள் இணைவனுடைய ஐயா வாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிட்டம்பலம். திருப்பள்ளி எழுச்சி பாட சொல்லுங்க ஐயா. வாங்க ஐயா. வாங்க ஐயா. ராஜா ஐயா வாங்க. திருச்சிற்றம்பலம். மீட் எடுங்க ஐயா. ராஜா ஐயா மீட் எடுத்துறேன். சிவாய நம. வணக்கம் ஐயா, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகிறோம் அவமே இந்த பூமி. சிவன் உய்ய கொள்கின்ற ஆர் என்று நோக்கி திருப்பெரும் தூரை உரைவாய் திருமாலாம். அவன் விரு பெய்தவம் அலரவன் ஆசை படரவும் நின்னரதமை கருணையும் நீயும். அவனியில் பூந்தியமை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. சிற்றம்பலம். 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள். சிவாயிரம். திருஞான சம்பந்த வாகீச சுந்தர திருவாதவூர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதர் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாலவாயர் ஒரு காரை காலம்மை அடியார்கள் சேரமான் ஒலிக்கீரர் கல்லாடத்தம் உன் கபிலர் புறனர் மெய்யுணர் இளம் பெருமானோடெங்கும் அதிராவடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநெறிய தமிழோசையில இன்றைக்கு 62வது நான்காக சீர்காழி பதியிலே அமைந்த சீகாமரப்பன் இராப்பன் 3 என்ற வகையிலே 37 நாழிகை 41 டைம்ல இரவு 9லிருந்து 10:30க்குள்ள நாதநாமக்கிரியிலே பாடக்கூடியது. காவிரி வடகரையிலே 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கும் இடைப்பட்ட தலமாக இது அமைந்திருக்கிறது. பெருமான் தோணியப்பர், அம்பாள் திருநெல்லை நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 11:54. ஐயா இருக்காங்களா? தாம்பசிவையா இருக்கேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றிங்க. இடம் சுட்டி சீகாழிப்பதியை சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 1154. திருச்சிற்றம்பலம். வந்தவரை எதிர்கொண்டு மனம் மகிழ்ந்து சந்தையர்கோன் அந்தமில் சேரடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து
சுந்தர ஆரணங்கினுடன் தோணியில் வீற்றிருந்தாரை செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி. திருச்சிற்றம்பலம். யார் யாரையோ பந்தம்னு சொல்லியிருக்கிறோம். ஆனா சேக்கரார் சொல்றார் செந்தமிழின் பந்தத்தால் என்று. நமக்கு செந்தமிழ் தான் பந்தம், அதுதான் நமக்கு சிவஞானத்தை தரவல்லது என்ற வகையிலே புண்ணிய 16 ஆண்டிலே தன்னுடைய திருமண ஏற்பாடு நடக்கிற போது அங்கே வந்திருந்த அடியாரோடு சேர்ந்து சீர்காழியில் பாடிய பல்வேறு பதிகங்களிலே இதுவும் ஒன்றாக இருக்க என்று செக்கிழார் பெருமான் அறிமுகப்படுத்துகிற பதிகம். வாழ்க. பண்ணி நேர் மொழி மங்கை மார்பலர் பாடி ஆடிய ஓசை நாள்தோறும் கண்ணினேர் அயலே பொலியும் கடற்காழி பெண்ணினேர் ஒரு பங்கோடை பெருமானை இயம் பெருமான் என்றென்று உண்ணும் அண்ணலாரடியார் அருளாலும் குறைவிலரே. அந்த பண்ணினேர் மொழியால் மங்கையாகிய உமையை ஒரு பாகமாக கொண்டிருக்கிற பெருமானை நாள்தோறும் பாடி ஆடிய ஓசை என்று சொல்லி சீர்காழியிலே பாடவும் ஆடவும் செய்கிறோம். பாடல் என்பது பெண்மைக்குரியது, ஆடல் என்பது ஆண்மைக்குரியது என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. 2வது பாட்டு முண்டலம்பிய. நன்றிங்கய்யா. முண்டலம்பிய வார்த்திரை கடல் மோதி மீதிரி சங்கம் பங்கமும் கண்டலம் புடை தோல் வயல் தேர்கலி காலி வண்டலம்பிய கொன்றையா நடி வாழ்த்தியே திய மாந்தர் தம்பினை விண்டலங்களிதாமது நல்விதியாமே. பெருமானை வாழ்த்தி ஏத்தினார். அவர்கள் வினைகள் விண்டும் என்ற விலகும் என்றாலே விண்டும் என்று சொல்லி பாடுகிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 3வது நாடெல்லாம் ஒளி. நன்றிங்கய்யா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நாடெல்லாம் ஒளி எய்த நல்லவர் நன்றுமேத்தி வணங்குவார் பொழில் நாடெல்லாம் ஒளிமை நாடெல்லாம் ஒளி எய்த நல்லவர் நன்றுமேத்தி வணங்குவார் பொழில் காடெல்லாம் மலர்த்தேன் துளிக்கும் கடற்காழி தோடுலாவிய காதுலாய் சுரி சங்கவென் குழை யானென்று என்றுண்ணும் வேடம் கொண்டவர்கள் வினை நீங்களுற்றாரே தேன் துளிக்கும் கடற்காழி தோடுலாவிய காதுலாய் சுரி சங்கவென் குழையாய என்றென்றுண்ணும் வேடம் கொண்டவர்கள் வினை நீங்கள் உற்றாரே. நன்றிங்கய்யா. அப்போ யாரு நல்லவர்கள் கேட்டா நாடெல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக பெருமானை வாழ்த்துவார்கள். நம்ம தனம் பாடலையா, வான்மிகள் விடாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அது சுயநலம். ஆனால் நாடு நன்றாயிருக்க என்றால் அந்த பொது நலம். அவர்களே நல்லவர்கள் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. மையினார் பொழில் சூழ். மையினார் பொழில் சூழ நீழலில் பாசமார் மது மல்க நாள்தோறும் கையினார் மலர் கொண்டு எழுவார் களிக்காழி ஐயனே அரணே என்று ஆதரித்து ஓது நீதி உளே நினைப்பவர் உய்யுமாறு உலகில் உயர்ந்தாரின் உள்ளாரே உய்யுமாறு உலகில்
உயர்ந்தாரின் உள்ளாரே. கையினார் மலர் கொண்டு எழுவார் கலிக்காழி என்று சொல்லி பெருமானை வழிபர்க்க கையிலே பூவும் நீரும் சுமந்து ஏற்றல். அப்ப யார் வேணாலும் போய் பெருமானை தொட்டு வணங்கலாம். அப்படி வணங்குவவர்களெல்லாம் 30 திருமணி திண்டுவார். இதை உணர்த்துகிற பாடலாக இந்த பாடல் திகழ்கிறது. வாழ்க வாழ்க. அடுத்து மாலிகாடு திரை மேல் நிமிர்ந்து எதிர் வந்து வந்து ஒளி நித்தலும் வீழ களி கடிந்த கையார் மருவும் களி காழி வலிய காலனை பிட்டி மாமனிதன் விட்டின் மானிதன் இன்னுயிர் அளித்தானை வாழ்ந்திட பொலியும் தீவினை நோயவை மேயோர் வீடே மெலியும் தீவினை நோயவ மேவார் வீடே. திருச்சிற்றம்பலம். வலிய காலனை வெட்டி காலனை காலால் உதைத்து அந்த மாணி என்கிற மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 என்ற பெயரை கொடுத்த பெருமான் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்து 6வது மற்ற உலகத்து உள்ளவர்களும். வாங்க பாண்டிச்சேரியிலிருந்து திலகவதி அம்மா. சிவாய நம ஐயா. வணக்கம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம். மற்றும் இவ்வுலகத்துளோர்களும் வானுலோர்களும் மற்றும் இவ்வுலகத்துளோர்களும் வானுலோர்களும் வந்து வைகளும் கற்ற சிந்தையராய் கருதும் கலிக்காழி கற்ற சிந்தையராய் கருதும் கலிக்காழி நெற்று மேலமர் கண்ணினானை நினைந்திருந்திசை பாடுவார் வினை நெற்று மேலமர் கண்ணினானை நினைந்திருந்திசை பாடுவார் வினை செற்ற மாந்தர தெளிமின்கள் சிந்தையுளே செற்ற மாந்தர தெளிமின்கள் சிந்தையுளே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சீர்காழி என்பது அங்க இருக்கிற அந்த உள்ளூர்ல இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, மற்ற உலகத்தவர்களும் வானுரோர்களும் வந்து வைகும் கலிக்காழி என்று சொல்லி அப்பாலும் அடி சார்ந்தார் என்பவரை நினைவுபடுத்துகிற பாடலாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். வாழ்க. தானலம் பொறை. சதானந்தன் ஐயா பணப்பாக்கத்துல. திருச்சிற்றம்பலம். தானலம் புரை வேதியரோடு தக்க மாதவ தாம் தொழ பயில் காணலில் விரை சேர்விம்மும் கலிகாழி காணலில் விரை சேர்விம்மும் கலிகாழி பூணுலாம் உயிர் வாழ்க்கையாயுர ஆகி நின்ற ஒருவனே என்று பூணுலா உயிர் வாழ்க்கையாம் உறவாகி நின்ற ஒருவனே என்று ஆனலாம் கொடுப்பார் அருள்வேந்தர் ஆவாரே. சிற்றம்பலம். தான் நலம்புரை வேதியர் என்பது இந்த உயிர் உய்ய வேண்டும் என்பதற்காக அஞ்செழுத்து ஓதுகிற அடியார்கள். அந்த அடியார்களுக்கு இறைவன் தான் நலம் கொடுப்பான் என்று சொல்லி அந்த அப்படி யார் ஓதுகிறார்களோ அவர்களை சித்தத்தே சிவன்பாலே வைத்தார் என்ற வகையிலே சொல்கிற பாடலாக அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க. மைத்த வந்தவாசி செண்பகவல்லியம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் பெருமக்கும் திருச்சிற்றம்பலம். மைத்த வண்டெழு சோலையாலைகள் சாலி சேர்வயலார வைகளும்
கத்து வார் வைகளும் கத்து வார்கடல் சென்றுளவும் களிக்காழி அந்த நேர் யார நேய அரக்கனை அத்தனே அரணே அரக்கனை அன்ற அடர்ந்து காந்தையுன் கடல் பத்தராய் பரவும் பயன் ஈங்கு நல்காயே மைத்த வண்டெழு சோலை யாழைகள் சாலி சேர் வயலார வைகளும் கத்து வார்கடல் சென்று உலவும் களிக்காழி அத்தனே அரணே அரக்கனை அன்ற அடர்ந்து காந்தையுன கழல் பத்தராய் பரவும் பயன் ஈங்கு நல்காயே. திருச்சிற்றம்பலம் ஐயா. அப்ப அந்த ராவணனை பத்தராய் பணிவார் என்று வகையிலே அமைத்திருக்கிற பாடல். அவன் என்ன பண்ணான், கைலாயமலையை நகர்த்தணும்னு நினைச்சான். ஆனா பெருமானுடைய திருவடி பட்டவுடனே அவன் என்ன பண்ணான், அத்தனே அரணே என்று வணங்கினான். அப்படி வணங்கினால அவன் பத்தராய் பரவும் நிலைக்கு ஆளானான் என்று சொல்கிற வகையிலே அமைந்த ஞான சம்பந்தருடைய பாடல். வாழ்க வாழ்க. பருமராமுடு 9வது பாட்டு. வாங்க பாலசுந்தர ஐயா பணப்பாக்கத்துல. சிவாய நமய்யா. பருமராமொருடு தெங்கு பைங்கதலி பருங்கனி உண்ண மந்திகள் கருவரால் உகழும் வயல் சூழ் கலிகாழி திருவிநாயகன் ஆய மாலொடும் செய்ய மாமலர் செல்வனாகிய இருவன் காண்பறியான் என ஏத்துதல் இன்பமே. செய்ய மாமலர் செல்வனாகிய இருவர் காண்பறியான் அறியான் என ஏத்துதல் இன்பமே. இருவர் காண்பறியான் திருமாலும் பிரமனும் காண முடியாத பெருமான். அவன் எங்க இருக்கிறான்? பருமராவோடு தெங்கு பைங்கதலி பருங்கனி உண்ண என்று சொல்லி இயற்கை அழகிலே அமைந்துள்ள கடம்ப மலர் தென்னை மலர் நல்ல வாழை கடம்ப மரம் தென்னை மரம் வாழை மலைய இயற்கையெல்லாம் நினைவுபடுத்துகிற இயற்கையை இறைவாக தொழுகிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். அடுத்து 10வது பாட்டு பிண்டமுண்டுடல். ஐயா நமச்சிவாய ஐயா. நன்றி ஐயா. பிண்டமுண்டுழல் வார்களும் பிரியாது வன்துகிலாடை போர்த்தவர் கண்டு சேரகிலார் அழகார் கலிகாழி கண்டு சேரகிலார் அழகார் கலிகாழி தொண்டை வாய்மையோடும் கூடிய வேடனே சுடலை பொடியனே அண்டவாணன் என்பார்க்கு அடைய அல்லல்தானே தொண்டை வாய்மையோடும் கூடிய வேடனே சுடலை பொடியனே அண்டவாணன் என்பவர்க்கு அடைய அல்லல்தானே அண்டவாணன் என்பார்க்கு அடைய அல்லல்தானே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க. தொண்டை வாயுமையோடு கூடிய வேடம் என்பது தானும் தன் தையலுமாக இருக்கிற அர்த்தநாரி வேடம். அது அந்த மணிவாசக பெருமான் பாடும்போது தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பங்கிளியும் சூலமும் தொக்க வளையம் உடை தொன்மை கோலம் என்று பாடுவார். அதுதான் இங்க சாமி இங்க திருஞான சம்பந்த தொண்டைவாய் உமையோடு கூடிய வேடம் என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து பெயரெனும் இவை 12. சிவாய நம. திருச்சிற்றம்பலம் ஐயா. பெயரெனும் இவை 12 பெயரெனும் இவை 12 உண்டன பெயர் பெற்ற ஊர்த்திகள்
கயல் உலாம் வயல் சூழ்ந்தழகார் கலிக்காழி நயனடன் கழலேத்தி வாழ்த்திய ஞான சம்பந்தன் செந்தமிழுரை நயனடன் கழல் ஏத்தி வாழ்த்திய ஞான சம்பந்தன் செந்தமிழுரை உயருமாம் மொழிவார் உலகத்துய்ந்தாரே உயருமாம் மொழிவார் உலகத்துயர்ந்தாரே. சிவா திருச்சிற்றம்பலம். ஞான சம்பந்தனுடைய செந்தமிழ் உரை என்பது அந்த உயருமா மொழிகளிலே உயர்ந்த மொழியாக செந்தமிழை சொல்லி அந்த செந்தமிழை யார் பாடுகிறார்களோ அவர்கள் உலகத்தில் உயர்ந்தார் என்று சொல்கிற பாடல். இந்த பதிகத்தின் மூலமாக நாம் நேற்று படித்த அந்த பத்தராய் பணிவார் பரமனையே பாடுவார் சித்தத்தை சிவன் பாலே வைத்தார் இவர்களெல்லாம் நினைவுபடுத்துகிற மாதிரி இந்த பதிகத்தை ஞான சம்பந்த பெருமான் நமக்காக அருளி இருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 2ஆம் திருமுறையிலே 50வது பதிகம் திரு ஆமாத்தூர் சீகாமரப்பண் இராப்பண் 3 என 37:41 நாழிகையில மணி இரவு 9 to 10 மணிக்குள்ள நாதநாமக்கிரிய ராகத்திலே பாடக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இது நடுநாடிலே 9வது தலமாக திருவண்ணாமலை விழுப்புரம் சாலையிலே அமைந்திருக்கிறது. பெருமான் அழகியநாதர், அம்பாள் அழகிய நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 967. ஐயா சாம்பி சிவையா. நன்றிங்கய்யா. திரு ஆமாத்தூர் இடம் சுட்டி செக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 967. திருச்சிற்றம்பலம். சென்றணைந்து சிந்தையின் மகிழ்விரு பொடு திகழ் திரு ஆமாத்தூர் ஒன்ற அங்கு பூங்கொன்றையும் வன்னியும் புனைந்தவர் அடி போற்றி குன்றவார் சிலை எனும் திருப்பதிகம் மெய்குலவிய இசை பாடி நன்று மின்புற பணிந்து செல்வார் திரு கோவலூர் நகர் சேர்ந்தார். திருச்சிற்றம்பலம். குன்றவாசனம் இசைப்பதிகம் குலவிய இசை, அத குலவிய இசைன்னு பாடியிருக்கார். அந்த குன்றவார் சிலை என்ற பதிகம் சித்ராமா இருக்காங்களா? முதல் பாட்டு சொல்லுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். குன்றவார் சிலை நானராவரி வாலி கூரெறி காற்றின் மும்மதில் வென்றவாரெங்கனே விடையேறும் வேதியனே தென்றலார்மணி மாட மாளிகை சூளிகை கெதிர் நீண்ட பெண்ணை மேல் அன்றில் வந்தனையும் ஆமாத்தூரம்மானே தென்றலார்மணி மாட மாளிகை சூளிகை கெதிர் நீண்ட பெண்ணை மேல் அன்றில் வந்தனையும் ஆமாத்தூரம்மானே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நம்முடைய அல்லல்களுக்கெல்லாம் காரணம் மும்மலம். அந்த மும்மலத்தின் அடையாளமாக திற முப்புறங்களை வென்றவாறு எங்கனே முப்புறத்தின் மூலமாக அந்த மும்மல காரியம் செய்தாரே, அது எப்படி செய்தாய், அதனுடைய அழகுதான் என்ன. அந்த பெருமானே அழகியநாதர். ஆனா முப்புறங்களை வென்ற அழகராக மும்மல காரியம் செய்த அழகராக பெருமானை காட்டுகிறார். வாழ்க வாழ்க. பரவி வானவர் வாங்க. பாண்டிச்சேரி முனுசாமி வாங்க. அனைத்து அடியாருக்கும் வணக்கம். பரவிவானவர் தானவர் பலரும் கலங்கிட வந்த கார்விடம் பரவிவானவர் தானவர் பலரும் கலங்கிட வந்த கார்விடம் வெறுவ உண்டுகந்த அருளன் கொள்வின்னவனே பரவிவானவர் தானவர் பலரும் கலங்கிட வந்த கார்விடம்
வெறுவ உண்டுகந்த அருளன் கொள் பின்னவனே கரவின் மாமணி பொன் கொழுத்திழி தந்த காருகில் தந்து பம்பனே அருவி வந்தலைக்கும் ஆமாத்தூரம்மானே கரவின் மாமணி பொன் கொழிதிழி தந்து காருகில் தந்து பம்பனே அருவி வந்தலைக்கும் ஆமாத்தூரம்மானே சுவாய நம. நன்றி. பரவி வானவர் தானவர் கலங்கிட வந்த கார்விடம் என்று சொல்லி அந்த வானவர் என்பது தேவர்கள், தானவர் என்பது அசுரர்கள். அவர்கள் இருவரும் கடைந்த போது அந்த கடல் நஞ்சு வந்தது. அதை உண்ட நீலகண்ட பெருமானை சுட்டுகிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. மூணாவது நீண்ட வார்சடை. செல்வி அம்மா வாங்க, சிதம்பரத்துல இருந்து. சிவாய நமயா. திருச்சிற்றம்பலம். நீண்ட வார்சடை தாழ நேரிடை பாட நீருமை பூசி மாலையான் மாண்டவார்கடலை நடமாடும் ஆண்பது என் பூண்ட கேழல் மறுபரவி விரி கொன்றை வாழ்வரி ஆமை பூனென ஆண்ட நாயகனை ஆமாத்தூர் அம்மானே ஆண்ட நாயகனே ஆமாத்தூர் அம்மானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமயா. நன்றிங்கய்யா. பாடல் என்பது பெண்மைக்குரியது, ஆடல் என்பது ஆண்மைக்குரியது. அந்த பாட்டை சொல்ற இது. நேரிழை பாட பெருமான் சுடலையில் நடமாடுகிறார். அப்ப ஆடுவது யாரு? பெருமானாகிய ஆண். பாடுவது யாரு? நேரிழையாகிய பெண் என்பதை நம்முடைய பண்டைய கலாச்சாரத்தை ஆடலுக்கும் பாடலுக்குரியவர்கள் ஆண்கள் என்றும் பெண்கள் என்றும், பாட்டுக்கு பெண்கள் ஆடலுக்கு ஆண்கள் நம்முடைய பண்டைய தமிழ் மரபை சொல்லுகிற பாடல் இது. இந்த கலாச்சாரத்தை மாற்றி அமைச்சது இந்த வைதிகம். வாழ்க. வேலி நேர்த்த வேலி சேலின் நேரன. வாங்க பிரேமம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். சேலி நேரவு கண்ணி வெண்ணகி மான்விழி திரு மாதை பாகம் வைத்து ஏல மாதவ நீ முயல்கின்ற வேட மீதென் பாடி நீர்மொழி மங்கை மாநடமாடி இன்னிசை பாட நீள்பதி ஆளி சூழ்கழனி ஆமாத்துரம்மானி பாடி நீர்மொழி மங்கை மாநடமாடி இன்னிசை பாட நீள்பதி ஆளி சூழ்கழனி ஆமாத்துரம்மானி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பாலி நேர்மொழி மங்கைமார் என்று சொல்லி பாலி நேர் மொழியாளங்க அந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் பாட வேண்டும். அதை கேட்டு ஆண் பிள்ளைகள் ஆட வேண்டும். ஆனா இந்த பாடலும் ஆடலும் பெண்மைக்கு ஒரு சொல்லி ஆண் பிள்ளைகளை கவனிக்காம விட்டுறது இன்றைய கலாச்சாரமாக மாறி போனது. ஆனால் பாடல் என்பது பெண்மைக்குரியது, ஆடல் என்பது ஆண்மைக்குரியது என்று ஞானசம்பந்த பெருமான் நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. தொண்டர் வந்து வணங்க. பரிமளாமா. பாருங்க ஐயா. தொண்டர் வந்தாதான். ஆமா, 6வது பாட்டு. 5வது பாட்டுமா. தொண்டர் வந்து வணங்கி மாமலர் தூவி நின்கழல் ஏத்துவாரவர் உண்டியார் வருந்த இறங்காத்து என்னை கொலாம். தொண்டர் வந்து வணங்கி மாமலர் தூவி நின்கழல் ஏத்துவாரவர் உண்டியார் வருந்த இறங்காத்து என்னை கொலாம்.
வண்டலார் கழனி கலந்து மலர்ந்த தாமரை மாதர் வாழ்முகம் அண்டவானர் தொழும் ஆமாத்தூர் அம்மானே வண்டலார் கழனி கலந்து மலர்ந்த தாமரை மாதர் வாழ்முகம் அண்டவானர் தொழும் ஆமாத்தூர் அம்மானே அண்டவானர் தொழும் ஆமாத்தூர் அம்மானே. தொண்டர் வந்து வணங்கி மாமலர் தூவி நின்று ஏத்துவார் அவர் என்று சொல்லி, தொண்டர்கள் யாரு? பெருமானுடைய அஞ்செழுத்தை ஓதுபவர்களாம் தொண்டர்கள். அந்த தொண்டர்கள் மாமலரு தூவி நின்று ஏத்துதல் என்பது பெருமானை பூசித்தல். அப்ப யாரு முப்போதும் திருமணி தண்டுவார்? அஞ்செழுத்து ஓதி பெருமானை வணக்க எல்லா அடியார்களும் முப்போதும் திருமணி தண்டுவாராக கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய பண்டைய மரபு என்பதை நினைவுபடுத்துகிற பாடலாக இதை செக்கிழார் பெருமான் அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. ஓதியார் ஆரணமாய நுண்பொருள். ஓதி ஆரணமாய நுண்பொருள். வாங்க பணப்பாக்கத்து சங்கரையா வாங்க. ஓதி ஆரணையா ஐயா? ஆமாங்க. திருச்சிற்றம்பலம். ஓதி ஆரண மாயனுன் பொருள் அன்று நால்வர் முன் கேட்க நன்னெறி நீதியால நீழல் உரைக்கின்ற நீர்மையதனே சோதியே சுடர ஏசும்பவர் ஒன்றை பாய்த்திரு நின்றியுரையூரே ஆதியே அரணே ஆமாத்தூர் அம்மானே ஆதியே அரணே ஆமாத்தூர் அம்மா. ஆரணமாய நுண்பொருள் என்று, ஆரணம் என்றால் வேதம், வேதம் என்பது அஞ்செழுத்து, அதன் நுண்பொருளாக திகழ்வது பெருமான் கல்லால மரத்தின் கிழமைத்த அந்த நால்வருக்கு உரைத்த அறம்பொருள் இன்பம் வீடு என்ற உறுதி பொருள் என்பதை ஞானசம்பந்த பெருமான் உணர்த்துகிற பாடலாக அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து மங்கை வாழ்நுதல். நம்ம தாமோதரன் ஐயா ஐயா வாங்க ஐயா. கட்சி நாகையிலிருந்து வாங்க. தாமோதரன் ஐயா கட்சி நாகையிலிருந்து தாமோதரன் ஐயா. நாகை கட்சி கூட சொல்லலாம். நாகை கட்சியிலிருந்து. அது மீட்டு எடுங்க சாமி, மீட்டு எடுங்க. ஏன்னா ரெண்டு இடத்துலயும் காரணம் கட்சி நாகை காணாது, இதுலயும் காரவணம் வந்து அங்கே இருக்குது, காஞ்சிலையும் இருக்குது. ஏழாவது பாட்டியா? ஆமாங்க. நின்றடர் தேடும் ஐம்புலன் நிலையாத வண்ண நினைந்து மங்கை வாழ்நுதல். மங்கை வாழ்நுதல். மங்கை வாழ்நுதல் மான்மன திடை வாடியோட மணங்கமழ் சடை கங்கையாளிருந்த கருத்தாவதென்னை கொலாம் பங்கயம் அது உண்டு வெண்டிசை பாடமாமயிலாட வெண்முழ அங்கையாலதிர்க்கும் ஆமாத்தூரம்மானே முழவங்கையாலதிர்க்கும் ஆமாத்தூரம்மானே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. கங்கை வாழ்நுதல் மான்பயத்தடை என்பது அந்த பெருமான் தன்னுடைய கருணையே பாகமாக வைத்திருக்கிறான். அவள் மங்கை என்றால் தலையிலே கங்கையை வைத்திருக்கிறான். அது வந்து கங்காதரன் சொல்வார்கள். மங்கையை வைத்திருவது அவனுடைய உயிர்கள் வைத்த கருணையினாலே. கங்கையை தலையிலே சுமப்பது இந்த உலகத்தை வாழ வைப்பதற்காக. உயிர் வாழவும் உலகம் வாழவும் அவன் மங்கை பாகனாகவும் கங்காதரனும் இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நின்றடர்த்துடு. குன்றத்தூர்ல இருந்து உமா அம்மா வாங்க. நின்று அறந்திடும் ஐப்புல நிலையாத வண்ணம் நினைந்து உலத்திடை நின்று அறந்திடும் ஐம்புல நிலையாத வண்ணம் நிலைத்து உலர்ந்திடை என்று அடர்ந்து ஒரு பால் மடமாதை விருப்போதல் என் குன்று எடுத்த நீசரசன் திரள்
தோல் இருப்பதுதான் நெறிதர அன்று அடர்ந்து உகந்தாய் ஆமாத்தூர் அம்மானே குன்று எடுத்த நிசாசரன் நித்திரர் தோல் இருப்பதுதான் நெறிதர அன்று அடர்ந்து உகந்தாய் ஆமாத்தூர் அம்மானே. இந்த உலகம் நிலையில்லாது என்பதை ஐம்புலன் நிலையாதது என்று, இந்த உலகம் என்பது நிலம், நீர், தீ, காற்று, ஆகாசம் என்ற ஐம்பூதங்களானது. அதனுடைய மறுபதிப்புத்தான் ஐம்புலனாகிய மெய்வாய் கண்மூக்கு செவி. அதன் மூலமாக நாம் அனுபவிப்பது ஐம்பொறிகள், ஐம்புலன்களாகிய நிலம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம்னு சொல்லுவாங்க. அதனால இதையெல்லாம் நிலை என்று கருத வேண்டாம் என்று நிலையாமையை உணர்த்துகிற பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு செய்ய தாமரை. செங்கல்பட்டிலிருந்து வேலர் சியம்மா. சிவாய் நம. செய்ய தாமரை மேல் இருந்தவனோடு மாலடி தேட நீள்முடி வெய்ய ஆரழல் ஆய் நிமிர்கின்ற வெற்றிமையன் தையலாலோடு பிச்சை கீச்சை தயங்கு தோழரை ஆர்த்த வேடம் கொண்டு ஐயம் ஏற்றுகந்தாய் ஆமாத்தோர் அம்மானே. சிவா திருச்சிற்றம்பலம். தையல் என்பது பெருமானுடைய கடுகையின் அடையாளம். அந்த தையலாரோடு சேர்ந்து அவன் நம்றான் அந்த பிரம்ம கபாலத்திலே பெற்றெடுக்கிறான். எதை எடுக்கிறான்? யான் எனது என்ற செருக்கெடுக்கிறான். ஆன்மாவின் மேல் வைத்த கருணையினாலே அவன் எடுக்கிற பிச்சை தான் அந்த பிரம்ம கபால பிச்சை. அதை வேற மாதிரிலாம் கொண்டு போயிட்டாங்க. இருந்தாலும் நாம் அந்த தையலால் இருக்கிற பிச்சையை நாம் நம்முடைய ஆணவத்தையும் மாயையும் அடங்குவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்கிற சித்தாந்த பாடல். வாழ்க வாழ்க. புத்தரு புன்சமன் ஆதர். 10வது பாட்டு. வாங்க காஞ்சிபுரத்துல இருந்து கணபதி ஐயா. வாங்க கணபதி. சிவாஜி சிற்றம்பலம் நமச்சிவாயம். 2:50-10. சிவாஜி சிற்றம்பலம் நமச்சிவாயம். சிவாயம். புத்தர் உன்தவன் ஆதர் ஓயும்படி நூல் பிடித்தவர் தோற்றறிந்தடி பத்தராவோட நின்ற பரமாயே பான்மையன் முந்தை என்ற உருவலுமை பகலிவை இவையோ பரவிடும் அத்தனே அறியாய் ஆமாதோ அம்மானே. பங்கிவை ஓர் பரவிடும் அத்தனே அறியாய் ஆமாதோ அம்மானே. சிவாஜி சிற்றம்பலம். நன்றி ஐயா. வணக்கம். புத்தர்களும் சமணர்களும் பொய்நூலாகிய அறநூலை பிடித்து கொண்டு அறத்தை உபதேசிக்கின்ற பெயர்களே கடவுளை மறந்து அந்த அறத்திற்கு மேல் பொருள், இன்பம், வீடு என்கிற உண்மை பொருளையெல்லாம் சொல்கிற அந்த கடவுளை மறந்தவர்கள் என்று சொல்கிற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 11வது கடைக்காப்பு வாடல் வெண்தலை. வனப்பாக்கத்துல இருந்து லலிதா அம்மா. வாங்க. எந்த பாட்டு ஐயா? 2:50-11. 2ஆம் தர்மல 50வது பதிகம் 11வது பாட்டு. வாடல் வெண்டலை மாலையோர் மயங்குரல் எரியேந்திரிட மாட நடம் மாடல் மேய தென்னென்று ஆம தோரம்மானை
ஆடல் மேயதென்றென்று ஆமதோர் அம்மானே கோடல் நாகம் அரும்பைம்பொழில் கொச்சையாரிரை ஞான சம்பந்தன் பாடல் பத்தும் வல்லார் பரலோகன் சேர்வாரே கோடல் நாகம் அரும்பைம்பொழில் கொச்சையாரிரை ஞான சம்பந்தன் பாடல் பத்தும் வல்லார் பரலோகன் சேர்வாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி. நன்றி நன்றி. ஆக இந்த இந்த பாடலிலே அவர் ஞான சம்பந்தனுடைய பாடல் பத்தும் வல்லவர் பரலோகம் சேர்வார் என்று பதிகப்பன் சொல்லுகிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 2ஆம் திருமுறை 51வது பதிகம் திருக்களர் என்று சொல்கிற இது சீகாமர பண்ணிலே அமைந்து இராப்பண் 3ஆக 37 41 நாழிகளை இரவு 9 to 11 மணி 10:30 மணிக்குள்ள நாதநாம கிரியையிலே பாடக்கூடியது. காவினுடைய தென்கரையிலே அமைந்த 105வது திருத்தலம் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி சாலையிலே அமைந்திருக்கிறது. இங்கு இருக்கிற அந்த பெருமான் வந்து திருக்களர்நாதர், சாமி வந்து அமுதவல்லின்னு சொல்லுவாங்க. இதற்கான பெரிய புராண பாடல் வந்து 575. நன்றிங்க. திருக்களரும் பதியை இடம் சுட்டி செற்களார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 575. திருச்சிற்றம்பலம். மற்ற ஊர் தொழுது ஏத்தி மகிழ்ந்து பாடி மாலையனுக்கு அரிய பிரான் மறுவும் தானம் பற்பலவும் சென்று பணிந்து ஏத்தி பாடி பரவும் திரு தொண்டர் குலாம் பாங்கி நெய்த கற்றவர் வாழ்தன் தலைநீள் நெறி உள்ளிட்ட கனகமதில் திருக்கலரும் கருதார் வேள்வி செற்றவர் சேர் பதிபிறவும் சென்று போற்றி திருமறை காட்டு அதன் மருங்கு சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். அவ திருமறை காட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த திருக்களர்ல போய் இந்த சாமியை பாடினார் அப்படி சொல்லுவாங்க. இந்த திருக்களர் என்ற ஊருடைய விசேடம் என்னவென்றால், இங்க ஒரு ஓதுவாமூர்த்தி இருந்தார், சுந்தரேச தேசிகர்னு பேர். அவர் அந்த ஊர்ல இருந்து இங்க வந்து மயிலாப்பூர்ல முதல் தேவார ஆசிரியராக அமர்ந்து ரொம்ப அருமையா இந்த தேவாரத்தை இந்த சென்னை நகரிலே பரப்பினார். நம்ம தரோபுர ஐயா வந்து அண்ணன்னு சொல்லி மரியாதை கொடுத்து இதோட சிறப்புடையவர். அவருடைய பிள்ளை தான் இப்போ நாகநாதன் இப்ப இருக்கார். அவர் தான் அந்த இதுல வந்து அந்த siva.org 11ஆம் திருமுறையை பாடியவர் நாகநாத ஓதுவார். 11ஆம் திருமுறை பல பேர் பாடுறதே இல்லை. ஆனா இவருடைய அந்த திருக்கள தேசிகனுடைய அந்த திருமுறை உரைப்பினாலே அவருடைய மகன் அந்த வழியிலே வந்து அந்த நாதநாத தேசியர் பாடுதான் இந்த sivam.org 11ஆம் திருமுறை அதெல்லாம் பணுவல்கள். அது தேவார இசை மாதிரி சரியா பாட வரன்னு சொல்லிட்டு அதனால அருமையா அந்த பாடி பதிவு செய்திருக்கிற அந்த சிறப்புக்குரியவர் அந்த நாகநாதவர். அவர் இந்த ஊரை சேர்ந்தவர். ஆனா அவர் திருக்களர்ல இல்ல, அவங்க அப்பா திருக்களர் இருந்தார். ஆனால் இவர் வந்து இங்க மயிலாப்பூர்ல வந்து இங்க இருந்து அந்த சிறப்புக்குரியவர். அதனால திருக்களர் சொன்ன உடனே அந்த சுந்தரேசரையும் நாகநாதனையும் நம்ம நினைவு கூற வேண்டும். sivam.org எடுத்தீங்கன்னா அந்த 11ஆம் திருமுறையை பாடி நமக்கெல்லாம் பதிவு செய்து கொடுத்த பெருமைக்குரியவர் அந்த நாகநாத ஓதுவார். அவர் வந்து இந்த ஊரை சேர்ந்தவர் என்பதை நினைவு கூற வேண்டும். நல்ல விஷயங்களை நம்ம நினைவுபடுத்த நல்லதுவா. அந்த வகையில இந்த அவர் திருமறை காட்டில இருந்து போற வழியில இருக்கிற அந்த தலம் இல்லையா, அந்த திருத்துறைப்பூண்டில இருந்து மன்னார்குடி சாலையில. வாழ்க. நேருளார் கயல் வாவி சூழ் பொழில் நெண்ட மாவயல் ஏண்டு மாமதில் தேரினார் மருகில் விழாமல்கு திருக்களருள் ஊருளாரிடு பிச்சை வேணும் ஒருவனே ஒளிர் செஞ்சடை மதி ஆற நின்றவனே அடைந்தார்க்கு அருளாயே. ஊரிடு பிச்சையது நாம் உண்ணும் உணவல்ல, பெருமானுக்கு நாம்
பிச்சையிடுவது என்பது நம்முடைய ஆணவத்தை யான் எனது என்ற செருக்கை பிச்சையாகிட வேண்டும். அதுவே ஊருடு பிச்சையாக திகழும். அதன் மூலமாக ஆணவம் அடங்க நாடு நலம் பெறும் என்ற வகையிலே அமைந்த பாடல். இந்த பதிகத்தினுடைய சிறப்பு என்ன? ஒரு பாடலும் அருளாயே அருளாயேன்னு வரும். அதனால திருவாசகத்துல இருக்கிற அந்த அருட்பத்து என்கிற மகாமாயா சுத்தி என்று நம்முடைய மாயையாகிய மயக்கத்தை சுத்தப்படுத்துகிற பாடலாக மணிவாசக பெருமாளுடைய அருட்பத்துக்கு இணையாக இந்த பாடலை ஒரு பாடலையும் அடைந்தார்கருளாயே அடைந்தார்கருளாயே என்று பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 2வது பாட்டு தோளின் மேலொளி. நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தோளின் மேலொலி நீரு தாங்கிய தொண்டர் வந்தடி போற்றி மிண்டிய தோளின் மேலொலி நீரு தாங்கிய தொண்டர் வந்தடி போற்றி மிண்டிய தாலினார் வளரும் தவம் மல்கு திருக்களருள் வேலின் நேர் விசையற்கருள் புரிவித்தகா விரும்பும் அடியாரே ஆளுகந்தவனே அடைந்தார் கருளாயே வேலின் நேர் விசையற்கருள் புரிவித்தகா விரும்பும் அடியாரே ஆளுகந்தவனே அடைந்தார் கருளாயே. அடியாரை ஆளுவந்தான ஊருடு பிச்சை கொள்வதனாலே அடியாரை ஆழ்வுகந்தான இருந்து அந்த பெருமானே நீ எனக்கு அருள வேண்டும், உன்னை அடைந்தார்க்கு அருள் செய்வாய் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பாடல் வல்ல நன்மைந்தரோடு. சிற்றம்பலம். பாடவல்ல நன்மைந்தரோடு பனிமலர் பல கொன்று போற்றி சேடர் வாழ் பொழில் சூழ் செழு மாட திருக்களருள் நீடவல்ல நிமலனே அடிநிறை கழல் சிலம்பார்க்கமானடம் ஆடவல்லவனே அடைந்தார்க்கு அருளாயே நீடவல்ல நிமலனே அடிநிறை கழல் சிலம்பார்க்கமானடம் ஆடவல்லவனே அடைந்தார்க்கு அருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. சிலம்பு ஆர்க்க மானடம் ஆட வல்லவன் என்று சொல்லி, சிலம்பு என்பது பெண்மைக்குரியது. ஆண் அணிந்தால் அது கடல், பெண் அணிந்தால் சிலம்பு. அந்த சிலம்பு ஆர்க்க நடமாடுகிறவன் சிவபெருமானகிய ஆண்மை. அதனால பாடல் என்பது பெண்மைக்கும் ஆடல் என்பது ஆண்மைக்கும் உரியது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய பழைய மரபு. அந்த மரபை நினைவுபடுத்த இந்த பாடல். வாழ்க வாழ்க. அம்பினே தடங்கண்ணினார். வந்தவாசியிலிருந்து செண்பகவல்லி அம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அம்பினேர் தடம் கண்ணினாருடன் ஆடவர் பயில் மாட மாளிகை செம்போனார் பொழில் சூழ்ந்தழகு ஆய திருக்களருள் என்பு பூண்டதோர் மேனியம் இறைவா இணையடி போற்றி நின்றவர்க்கு அன்பு செய்தவனே அடைந்தார்க்கு அருளாயே. திருச்சிற்றம்பலம். அப்ப அன்பினே தடங் கண்ணினாருடன் ஆடவர். ஆக பெண்கள் ஆடவும், பெண்கள் பாடவும், ஆண்கள் ஆடவும். கண்ணினார் என்பது பெண்கள், ஆடுவதற்குரியவர்கள் ஆடவர்கள் என்பதை நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. கொங்குலா மலர்ச்சோலை. ஐந்தாவது பாட்டு. பாட சொல்லுங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க வாங்க. கொங்கு உலா மலர் சோலை வண்டு இனம் கொண்டி மாமது உண்டு இசை செய்ய தெங்கு பைங்கமும் புடை சூழ்ந்த திருக்களருள் மங்கை தன்னோடும் கூடிய மணவாளனே பிணை கொண்டு ஓர் கைத்தலத்து கையில் படையாய் அடர்ந்தார்க்கு அருளாயே. திருச்சிற்றம்பலம் ஐயா. மங்கை தன்னோடும் கூடிய மணவாளன் என்று சொல்லி இப்ப அந்த நிலைதான் மங்கை தன்னோடு கூடிய மணவாளனாக இருவரும் பாடினார்கள். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து கோலமாமயில்.
6வது பாட்டு. பணப்பாக்கத்துல இருந்து சதானந்தன் ஐயா வாங்க. மூன்று, 2, 1. ஐயா இருக்கீங்களா? சதானந்தன் ஐயா இருக்கீங்களா? சரி, திலகவதி அம்மா வாங்க. பாடுறேங்க ஐயா. சிவாய நம. தம்பலம் அறியாதவர் 6வது பாட்டு கோலமாமயில். கோலமாம் கோலமாமயிலால கொண்டல்கள் சேர்பொழில் குலவும் வயலிடை கோலமாமயிலால கொண்டல்கள் சேர்பொழில் குலவும் வயலிடை சேலிலங்கயலார் புனல் சூழ்ந்த திருக்களருள் நீலமேவிய கண்டனே நிமிர் புன்சடை பெருமாள் என பொலினி ஆல நீழுளாய் அடைந்தார் கருளாயே நீலமேவிய கண்டனே நிமிர் புன்சடை பெருமான் என பொலி ஆல நீழுளாய் அடைந்தார்க்கு அருளாயே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நீலம் மேவிய நீலகண்டனாக நிமிர் புன்சடை தாங்கிய அந்த பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கசித்து மின்னார் செஞ்சடைனாக திகழ்ந்தான் என்று அந்த ஆலமரத்தின் அந்த அழகை பாடுகிற பாடல். வாழ்க வாழ்க. தம்பலம் அறியாத. ஊரப்பாக்கத்திலிருந்து ராஜா ஐயா. தம்பலம் அறியாதவர் மதில் தாங்கு மால்வரையால் அழையழ தம்பலம் அறியாதவர் மதில் தாங்கு மால்வரையால் அழலிழ தின்பலம் கெடுத்தாய் திகழ்கின்ற திருக்களருள் வம்பலர் மலர் தூவி நின்னடி வானவர் தொழ கூத்து கொந்து பேர் அம்பலத்துறைவாய் அடைந்தார்க்கு அருளாயே அம்பலத்து உறைவாய் அடைந்தார்க்கு அருளாயே. வம்பலரு மலர் தூவி நின்னடி தொழ என்று சொல்லி பெருமானை யார் மலர் தூவி வழிபடார்களோ அவர்களெல்லாம் முப்போதும் திருமணி தீண்டுவாராக கொள்ள வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. 8வது. குன்றடுத்த நல் மாளிகை கொடி மாடம் நீடு உயர் கோபுரங்கள் மேல் சென்றடுத்து உயிர்வானமதி தேயும் திருக்களருள் நின்றடுத்து உயர் மால்வரை திரள் தோலினால் எடுத்தான் தன் நீள்முடி அன்றடந்து உகந்தாய் அறந்தவர்க்கு அருளாயே அன்றடந்து உகந்தாய் அடைந்தவர்க்கு அருளாயே. மால்வரை திரள் தோழென்று ராவணன் தன்னுடைய தோளினாலே கைலாயமலை அசைக்க அதை அடர்த்து உகந்து அவனுடைய ஆணவத்தை அடக்கினான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பண்ணி யாழ் பயில்கின்ற. பாண்டிச்சேரியிலிருந்து ஆண்டலம்மா. நம்ம திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. பண்ணியாழ் பயில்கின்ற மங்கையர் பாடலாடலோடு ஆரவாழ்பதி பண்ணியாழ் பயில்கின்ற மங்கையர் பாடலாடலோடு ஆரவாழ்பதி தென்னிலா மதியம் பொழில் சேரும் திருக்கருள் உள்நிலாவிய ஒருவனே இவர்க்கு நின் கழல் காட்சியார் கழல் உள்நிலாவிய ஒருவனே இவர்க்குள் நின் கழல் காட்சியாரழல்
அண்ணலாயம்மான் அடைந்தார் கருளாயே அண்ணலாயம்மான் அடைந்தார் கருளாயே. சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம் வாழ்க. எண்ணியாழ் பயில்கின்ற மங்கையர் பாட ஆட பாடுபவர்கள் ஆட முடியாது, ஆடவர்கள் பாட முடியாது. பெண்கள் பாடற்குரியன்னு சொன்னால் ஆண்கள் ஆடவர்க்குரிய என்பதை நினைவு பெறுகிற பாடல். வாழ்க வாழ்க. பாக்கியம் பல செய்த பத்தர்கள். போரூர்ல இருந்து பிரேமம்மா இருக்கீங்களாமா? வாங்க. இருக்கங்கய்யா. திருச்சிற்றம்பலம். பாருங்க 10வது பாட்டு. இதோ பாடுங்க. பாக்கியம் பல செய்த பக்தர்கள் பாட்டோடும் பல பணிகள் பேணிய தீக்கியல் குணத்தார் சிறந்தாரும் திருக்களருள் வாக்கினான் மறையோதினாய் அமன் தேர் சொல்லிய சொற்களான பொய் ஆக்கி நின்றவனி அடைந்தார்க்கு அருளாயே வாக்கினான் மறையோதினாய் அமன் தேரர் சொல்லிய சொற்களான பொய் ஆக்கி நின்றவனி அடைந்தார்க்கு அருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. பாக்கியம் பல செய்த பக்தர்கள் யாரு? இங்க நாம் ஆணும் பெண்ணுமாக இருந்து பாடுகிறோம். நம்மளெல்லாம் பாக்கியம் செய்த பக்தர்கள். அந்த பக்தர்களிலே பாடுவதற்குரியவர்கள் பெண்கள், ஆடுவதற்குரிய ஆண்கள் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. இந்து வந்தெழு மாடவீதி கடைக்கா செங்கல்பட்டுல இருந்து வேலரசியம்மா வாங்க. வாங்க வாங்க. எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 11வது பாட்டுமா. 2, 51, 11 எடுத்துட்டு ரெடியா இருக்கு. இந்து வந்தெழும் மாட வீதி எழில்கொள் காழி நகர் கவுனியன் செந்து நேர்மொழியாரவர் சேரும் திருக்களருள் அந்தி அன்னதோர் மேனியானை அமரதம் பெருமானை ஞான சம்பந்தன் சொல் இவை 10 பாட தவமாமே ஞான சம்பந்தன் சொல் இவை 10 பாட தவமாமே. சிவா திருச்சிற்றம்பலம். இப்ப தவம் எதுன்னு கேட்டா, அந்த திருக்குறள் தவம்னு ஒரு இது இருக்கும், அதிகாரம் இருக்கும். அதுல மனம் பொறிவழி செல்லாமை என்று பரிமேலழகர் உரை எழுதுவார். அதனால நம்முடைய மனம் அந்த பொறிகள் வழியாக செல்லாமல் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்குவதுதான் தவம். அந்த தவம் இங்கே எப்படி செய்ய வேண்டும் என்றால், ஞான சம்பந்தர் சொல்லை பாடினால் அந்த தவம் பெருகும். அப்போ நம்முடைய ஐம்பொறிகளை தன்னுடைய வழியிலே செல்லாமல் இறை வழியிலே சேர்த்து வழிகாட்டுவதாக அமைந்த ஞான சம்பந்தருடைய பாடல். அந்த பாடலை பாடுவதே தவம் என்பதை இந்த திருக்கடைக்காப்பிலே ஞானசம்பந்த பெருமான் அருளியிருக்கிறார். இந்த பாடல்ல எல்லா இடத்திலையும் அடைந்தார்க்கருளாயே அடைந்தார்க்கருளாயே என்று சொல்வதனாலே திருவாசகத்திலே அமைந்த 29வது பதிகமாகிய அருட்பத்து என்று சொல்கிற மகா மாயா சுத்தி என்ற வகையில அமைந்த அந்த அதெந்துவே என்று அருளாயன்னு மணிவாசக பெருமான் பாடிய அந்த பதிகத்தை நினைவுபடுத்துவதாக இந்த திருக்களர் பதிகம் அமைந்திருக்கிறது என்று சொல்லுவார்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்யலாம். மிச்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். இப்பொழுது பொன்னூசலும் வாழ்த்தும். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். வாங்க லலிதம்மா வாங்க. நமச்சிவாய. 6வது பாட்டு. மாதாடும் பாகத்தன் உத்தர கோசமங்கை தாதாடும் கொன்றே சடையன் அடியாருள் கோதாட்டினாயேனை காட்கொண்டு என் தொல் பிறவி தீதோட வண்ணம் திகழ பிற பருப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன்பால் போதாடும் பொன்முலையே பொன்னூசலாடாமோ
போதாடும் பூன்முலையில் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம் ஐயா. போதாட்டி நாயனை ஆட்கொண்ட சொல்கிறது. வாழ்க வாழ்க. ஐயா தன்னடைந்தார்க்குப்பா அந்த அந்த பாட்டு பாடிட்டுமா ஐயா? பாடுங்கம்மா. சிவாய் சிவாய் சிவாய நம்ம சிவாய் சிவாய் திருச்சிற்றம்பலம் மேற்பட்டீங்களா? இல்ல. சிலையாது வெஞ்சிலையாக திரிபுரம் மூன்றேறி செய்த இலை நுனைவேல் தடக்கையான் எந்திழையால் ஒரு கூரன் அலை புனல் சூழ் பிரமாபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெருஞ்செல்வம் நீடுலகில் பெறலாமே. தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த பிரமபுரத்துறையும் காவலனை முன்னடைந்தான் சம்பந்தன் மொழிபத்தும் இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பலடைந்தார் புண்ணியரே. பொன்னடைந்தார் போகங்கள் பலடைந்தார் புண்ணியரே. ஞான சம்பந்தருடைய திருவாக்காலே அந்த நிலையுடைய பெருஞ்செல்வமாகிய பெருமானுடைய திருவடி அதுதான் பொன்னடைந்தார் போகமடைந்தார் என்று சொல்கிற அந்த கடைக்காப்பு பாடல். அதாக ஞான சம்பந்தர் வாழ்க்காலே பாடுகிற வாழ்த்து என்று என்னுடைய குருநா சுட்டி காட்டிய பாடல்கள். வாழ்க வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. சாம்பசிவம் வாங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணின் நல்ல வண்ணம் வளலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணினல் அகுதுரும் கழுமல வலனக பெண்ணினல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வேட்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்மையில் வளாது பெய்க மலிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறை விழாதுயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். எங்களை கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். எம்பெருமானுடைய திருவருள் கருணையினாலே திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே தற்போது 2ஆம் திருமுறை ஞான சம்பந்தர் இயற்றிய 2ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்னாடி இன்று இரவு 9:45க்கு திருத்தொண்ட தொகையோடு நம்முடைய பெரிய புராணம் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். வெள்ளானை சருக்கத்துல பூசலார் நாயனர். நன்றி நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி. அனைவருக்கும் வணக்கங்க. வாங்க. திருச்சிற்றம்பலம்.